கோடி கணக்கில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளோட டான்ஸ் ஆடிட்டு அப்படி இருக்க நடிகருக்கு கோடி கோடியான சம்பளத்தை கொடுப்போம். பொய்களை சொல்லி சொல்லி வாக்குறுதியாக சொல்லி ஜெயிக்கிற அரசியல்வாதிகளுக்கு நல்ல வருமானம் வரும். இதுபோல் விபத்துகள்லேயோ மற்ற விஷயங்கள்லேயோ நடிகரை பார்க்க போய் கூட்டமாக கூடி செத்து போயிட்டோம்னா அதுக்கு இழப்பீடு உண்டு. இப்படிலாம் இருக்கு. ஆனால் விவசாயிகள் என்ன செய்வான்? விவசாயம் போச்சுன்னா விவசாயம் பொய்த்தாலும் பிரச்சனை, அதிகமாக விளைஞ்சாலும் பிரச்சனை. இப்போ பாருங்கள், தக்காளி அதிகமாக விளைச்சல் காரணமாக தக்காளிக்கு விலை கிடைக்கவில்லை. விவசாயத்துக்கு என்ன செலவு செய்தோமோ அதை விட பல மடங்கு வருமானம் வந்தால் தானே முடியும். அதை விட பல மடங்கு குறைவான விலைக்கு தக்காளி விற்றால் அவர்கள் விரக்தியிலே பறித்த தக்காளி பழங்களை கொண்டு போய் ரோட்லேயும் கடல்லையும் சாக்கடையிலையும் கொட்டு என்று கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை, நஷ்டம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாதும்பாங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாது. அவன் செலவுகள்லாம் பார்த்தா நம்ம நாட்டில் இந்த மாதிரி உழவர்கள், விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் தான் அதிக பாதிப்பு உள்ளாகிறது. இதற்கு தகுந்த நடவடிக்கை என்னன்னு யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. நம் மக்களுக்கே அந்த விழிப்புணர்வு கிடையாது. நடிகரை தூக்கி கொண்டாடுகிற அளவுக்கு என்ன, நம்ம என்டர்டெய்னர். அவங்க என்டர்டெய்னருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சாப்பாடு போடுறவனு கொடுத்தோமா? அதனால் இந்த தக்காளி எல்லாம் கொண்டு கொட்டுறான், ஒரு நேரம் பாலை கொண்டு கொட்டுறான். இப்படி எல்லாம் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் ஒரு பருவமழையின் சூதாட்டம்பாங்க. பருவமழை நல்லா இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும். இப்போது பலன் கிடைத்தும் விளைய வச்சிருக்கான் தக்காளியை, ஆனால் விலை கிடைக்கவில்லை. உற்பத்தி செலவை விட விலை கம்மியாக போகுது என்கிற சூழ்நிலை விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று ஆளுவோர்கள், அரசியல் அதிகாரிகள் எல்லாம் அதுக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும்.